ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி, யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி, श्यामावदातद्विषो श्यामावधातद्विषो नानाभूषणरत्नदीपितदिशो नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालयाः राजद्विमानालयाः भक्तिप्राप्ततदा विदोन्नतपदा भक्तिप्राप्ततता विदोन्नतपदा दीव्यन्ति दिव्या जनाः दीव्यन्ति दिव्या जनाः तत्ते धामनिरस्तसर्वसमलं तत्ते धामनिरस्तसर्वसमलं वैकुण्ठरूपं जयेत् वैकुण्ठरूपं जयेत् यस्मिन्नाम चतुर्भुजा हरिमणि श्यामावदातद्विषो यस्मिन्नाम चतुर्भुजा हरिमणि श्यामावदातद्विषो नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालयाः नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालयाः भक्तिप्राप्ततदा विदोन्नतपदा दीव्यन्ति दिव्या जनाः भक्तिप्राप्ततता विदोन्नतपदा दीव्यन्ति दिव्या जनाः तत्ते धामनिरस्तसर्वशमलं वैकुण्ठरूपं जयेत् तत्ते धामनिरस्तसर्वशमलं वैकुण्ठरूपं जयेत्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். யஸ்மின் நாம எந்த இடத்தில், சதுர்புஜாகா 4 கைகளை உடையவர்களாகவும், ஹரிமணி சியாம இந்திர நீலமணி போல, அவதாதத்விஷோ ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார்களோ, நானாபூஷண ரத்ன ஆபரணங்களில் உள்ள ரத்னங்களின் ஒளியால், தீபித திசோ திசைகளை பிரகாசிக்கச் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, ராஜத் விமானாலயாக ஒளிவீசும் அழகிய விமானங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்களோ, பக்தி பிராப்த பக்தியால் அடையப்பட்ட, ததாவித உன்னத பதாக அத்தகைய உன்னத பதவியை அடைந்தவர்களான, திவ்யாஜனாக திவ்ய ஜனங்கள், தீவ்யந்தி வாழ்கின்ற விளங்குகின்ற, தத்தே தாம அத்தகைய உங்களுடைய தாமம், நிரஸ்த சர்வ சமலம் எல்லா தோஷமும் நீங்க பெற்றதான அந்த தாமம், வைகுண்ட ரூபம் அந்த குறையற்றதும் மாசற்றதுமான அந்த வைகுண்டம், ஜெயேத்து நன்கு விளங்கட்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி श्यामावदातद्विषो नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालयाः भक्तिप्राप्ततदा विदोन्नतपदा दीव्यन्ति दिव्या जनाः तत्ते धामनिरस्तसर्वशमलं वैकुण्ठरूपं जयेत्. அற்புதமான வைகுண்ட லோகத்தை பிரம்மாவுக்கு காட்டினார் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போ நமக்கு தோணலாம், அந்த வைகுண்டத்தில் யார் இருப்பா, பகவான் மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் அங்கே இருக்கிற திவ்ய புருஷர்கள் அவள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பட்டதிரிகள் சொல்கிறார். கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர்,
போன்ற நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் வைகுண்டத்தில் எப்போதும் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? அந்த வைகுண்ட தாமத்தில் எல்லாருமே 4 கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே இந்திரநீல மணி போல ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணங்களில் உள்ள ரத்னங்களின் ஒளியால் திசைகளை பிரகாசிக்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒளி வீசுகிற விமானங்களில் சஞ்சரித்து கொண்டு அல்லது வசித்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய உன்னத பதவி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? பக்தியால் கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த உன்னத பதவியை அடைந்த அந்த திவ்ய புருஷர்கள் வசிக்கின்ற தாமம் வைகுண்ட லோகம் சிறந்து விளங்கட்டும் என்று இங்கு ஸ்ரீ பட்டதிரிகள் கூறுகிறார். வைகுண்ட ரூபம்னு இங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த வைகுண்ட லோகத்தையும் சொல்லலாம், வைகுண்ட ரூபம் அப்படிங்கிறதுக்கு அதோட சிறப்பு தன்மையையும் குறிக்கலாம். அதாவது குண்ட என்றால் தடை, தோஷம், பாவம். விகுண்ட என்றால் தடையோ தோஷமோ பாவமோ எதுவுமே இல்லாதது. வைகுண்ட தாமம், வைகுண்ட லோகம் என்பது தடை, குறை, பாவம் எதுவும் இல்லாதது. அப்படிப்பட்ட தங்கள் தாமம் செழித்து விளங்கட்டும். திவ்ய புருஷர்கள் எப்பொழுதும் இருக்கின்ற தங்களுடைய தாமம் சிறந்து விளங்கட்டும் என்று வைகுண்ட தாமத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார் ஸ்ரீ பட்டதிரி.